1954 தமிழ் புத்தாண்டு அன்று ஏப்ரல் 13ஆம் நாள் அவர் இந்த தமிழகம் செய்த தவப்பயனால் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார். முதல்ல 1954 அவர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து பட்ஜெட் போடுகிறார். இந்த வரவு செலவு திட்டத்தை 1954 அவர் சமர்ப்பித்த பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசுக்கு வந்து சேர்ந்த வருவாய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 47 கோடி ரூபாய். இதில் குறித்துக் கொள்ளுங்கள், வெறும் 47 கோடி. இந்த 47 கோடியை வைத்துக் கொண்டு ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களை திரும்ப திறக்கிறார். தமிழகம் முழுவதும் 28,000 தொடக்க பள்ளிகளை அவர் திறந்து வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் கல்வி வெள்ளம். தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆற்றின் முதுகில் அணையை கட்டி நீர்ப்பாசனத்தை பெருக்கி வேளாண்மையை வளர்த்தெடுத்த வள்ளல் காமராஜ். 63 அவர் கொடுத்த கடைசி பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 121 கோடி ரூபாய். 47 கோடியிலிருந்து 121 கோடி ரூபாயிலே தான் இத்தனை தொழில் புரட்சி, இத்தனை மின் நிலையங்கள், இத்தனை கல்விக்கூடங்கள், இத்தனை தொழிற்பேட்டைகள், இத்தனை அணைகள் எல்லாமே